அவங்களே சொன்ன செய்திகளை உண்மைகளை மாற்றி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இல்லைண்ணா இது சொல்லணும், இது பாருங்க அட்ரஸ் மாற்றுறது இன்னொன்று இந்த இதுனா ஒரு தவறான பாருங்க தவறான தஸ்தாவேஜுகளை கொடுத்து 27 நவம்பர் 2025 மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான் ஐயா அவர்கள் கொடுத்த 6 பெட்டிஷன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி நான் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு என்ன சொல்லிச்சு, தலைவர் யார் என்பதை உரிமையியல் நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்டும் முடிவு செய்யும்னாங்க. நாங்களும் அங்கே வழக்கு போட்டோம். அதுவரையிலே தலைவர் யாரும் இல்லை என்பதை அந்த 4ஆம் தேதி 12ஆம் மாதத்தினுடைய தீர்ப்பு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி அன்புமணி தலைவர், எப்படி மாம்பழசன் அவங்களுக்கு இல்லை? சிவில் கோர்ட்டில் நீதி அவங்க வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கிலே மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்று தீர்ப்பு வரும். மாம்பழம் சின்னம் மருத்துவர் ஐயா ஆகிய தரப்புக்கு எங்களுக்கு தான் வரும் என்று உறுதியாக தீர்ப்பு என்று நம்புகிறோம். என்ன காரணம், எங்களோட நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனே சொல்லிடுச்சுங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்குது. சரி, நான் கேட்குறேன், அது எப்படி சொல்லுவோம்? அது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி நீ சொல்லிவிட்டு நாளைக்கு மாற்றி சொல்லுவியா? அந்த டிஸ்கிரிப்ஷன் பவரில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட. இல்லை என்று சொல்லது இல்லை தான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மறுவாய் ஏற்றுக்கலையே, மறுவாய் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உள்நோக்கம், அதிகாரம், பணம், மற்ற என்ன வேணாலும் இருக்கலாம். இவர் ஏங்க ஒன்று வச்சுங்க, அன்புமணி நம் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றவர். அவருக்கு அந்த அறிமுகம் அதிகார வர்க்கத்தோடு சிலரோடு இருக்கலாம். அதை வச்சு அவர் விலை பேசியிருக்கலாம், அன்பை பரிமாறி இருக்கலாம், வேறு ஏதாச்சும் கொடுத்து அந்த தேர்தல் ஆணையத்தை வளைச்சிருக்கலாம். அப்படிங்கிறது தான் சிலர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன். நான் அதுக்குள்ளே போக விரும்பல, யார் மேலே குற்றச்சாட்ட விரும்பல. தேர்தல் ஆணையத்தை நேரடியாக குற்றம் சாட்டுறது இல்லை. தேர்தல் ஆணையம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் முழுக்க அன்புமணிக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது நேற்றும் வெளிப்பட்டிருக்கிறது. 4/12/25 கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பேரா 17, பேரா 38 அந்த 2 விஷயங்களில் நான் முதல்ல 7, 17, 38 பேரா 17, பேரா 38 அந்த 2 பத்திகளில் இருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம், அந்த தவறை திருத்திக் கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை திருத்திக் கொடுங்கள் என்று நேற்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது அவங்க போட்ட ரெவ்யூ பெட்டிஷனை, இசிஐ போட்ட ரெவ்யூ பெட்டிஷனை. இந்த ரெவ்யூ பெட்டிஷனில் அவங்க 2 கோரிக்கை தான் வைக்கிறாங்க. 1738 தேர்தல் ஆணையமே சொல்லுது, 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 29A பிரிவின்படி பதிவு பெற்ற அங்கீகாரம் பெறாத கட்சிகளுடைய விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு அது சொல்லுது. அவங்களே சொல்றாங்க, அது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஈஸியா சொல்லுது, தீர்ப்புல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பேரா 38 டாக்டர் அன்புமணியும் தலைவர் இல்லை, டாக்டர் ராமதாஸும் தலைவர் இல்லை, இதை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும்னு பேரா 38 சொல்லுது. இது ரெண்டுமே அன்புமணிக்கு இடைஞ்சலாக இருக்குது. இன்றைக்கி அவர் தலைவரும் கிடையாது, மெம்பரும் கிடையாது, கட்சியில் உறுப்பினரும் கிடையாது. அவர் செப்டம்பர் மாதத்துலேயே நீக்கப்பட்டார். மறுபடியும் தேர்தல் ஆணையத்தை அணுகி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு மறு ஆய்வு மனுவை போட்டிருக்காங்க. இந்த மறு ஆய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த திருத்தமும் 4/12/25 கொடுத்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த தீர்ப்பு இன்றைக்கும் பொருந்தும். தேர்தல் ஆணையத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தான் வழக்கு. அந்த வழக்குகளை தான் எதிர் மனுதாரராக தேர்தல் ஆணையம் நேற்று மறு ஆய்வு மனு போட்டிருக்கு. மறு ஆய்வு மனுவினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிற போது அன்றைக்கு 4/12/25 கொடுத்த தீர்ப்பு
அப்படியே இருக்குது. இன்றைக்கும் செல்லும் செல்லும் இன்றைக்கும் செல்லுபடி ஆகும். அப்போ எப்படி அன்புமணி தலைவராக முடியும்? இப்போ இன்னொன்று, அன்புமணி சின்னம் அன்புமணி பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டவர். அவர் அதை சொல்ல முடியாது. அதுக்கு முதல்ல 4/12/23 தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் கொடுக்குது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லுது? 31/8/23 ஒரு பொதுக்குழு நடந்ததாகவும் அந்த பொதுக்குழு 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று சொல்லி ஜூன் 2026 வரைக்கும் எனக்கு வந்து பதவி காலம் இருக்குதுன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாரு அன்புமணி. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கடிதம் கொடுக்குது 4/12/23. அந்த 4/12/23 கடிதத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த கடிதம் உங்களுடைய ஆஃபீஸ் பேரர்கள் லிஸ்ட்டில் ஏதாவது மாறினாலோ புது ஆஃபீஸ் பேரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ இது செல்லத்தகாதது ஆகிவிடும்னு கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஜெனரல் பாடியை நடத்துகிறார் 9/8. அந்த ஜெனரல் பாடியில் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறாரு. அப்படி போகும்போதே இந்த கடிதத்தின்படி செல்லாததாகிடும். இன்னொன்று, நாங்கள் 35 ஒரு ஆஃபீஸ் பேரர்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம், அப்பவும் அது செல்லாததாகிடும். தேர்தல் ஆணையத்திற்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க சொன்னபடியே சம்மந்தமே கிடையாது. 27/11/25 எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் இந்த பிரச்சனையை உங்கள் பார்ட்டி பாடியெல்லாம் தீர்த்துக்குங்க அல்லது சிவில் கோர்ட்டில் போய் செட்டில் பண்ணிக்கோங்க. எங்கள் பார்ட்டி பாடி வந்து ஜெனரல் பாடி தான். ஜெனரல் பாடி நடத்தணும். அதில் ஆமாம் ஜெனரல் பாடி தான். இல்லை அதெல்லாம் தெரியலையாங்க. யாரோ பாடல் மகிழ்ச்சி பண்ணிக்கலாம். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. எங்கள் தரப்பில் நாங்கள் தரப்பில் பண்ணல, யார் வேணாலும் பண்ணிடலாம். அது பண்ணுறது யாரையும் நாங்கள் தடை செய்ய முடியாது. நாங்கள் பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரைக்கும் மருத்துவர் ஐயா தான். ஐயா மட்டுமே பாட்டாளி மகிழ்ச்சியோட தலைவர், நிறுவனர். நாங்கள் வேறு எங்கள் சின்னம் தான் மாம்பழ சின்னம். நாங்கள் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் பேரில் யார் வேணாலும் கட்சி வேண்டாம்னு சொல்ல முடியாது. இருக்கு. அதான் சார், நீதிமன்றம் ஒத்துக்கலையே. தேர்தல் ஆணையத்துக்கு தான் அவங்க கொட்டு வச்சுட்டாங்களே. இல்லை ஒன்றும் நாங்கள் மனது தேவையில்லையே, தேவையில்லை. சிவில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். அது தவறான செய்திங்க. அது ஊடகங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் சொல்கிறோம் என்ன விளக்கத்தை என்ன எங்க இப்போ இதில் இன்னொன்று எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி. எங்களுக்கு என்ன ஒரு 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 இப்போ ஒரு ஐயா ஏற்படுதுன்னா, அவங்களே மறு ஆய்வு பெட்டிஷன் போடுறாங்க. போட்டுட்டு 10:30 மணிக்கு கேஸ் வருது. அவங்க தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை ஆஜராகி, ஆமாம் 3வது எண் வழக்காக வருது. அவங்களே ஆஜராகி 21ஆம் தேதிக்கு தேதி போடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன அதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படியே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் திட்டமிடுறாங்களோன்னு தெரியல. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் சொல்கிற மாதிரி ஒரு விலை போகிற ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கமிஷனாக மாறி போச்சு என்பதை பகிரமாக குற்றம் சாட்டுறோம். தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையான அமைப்பு, பாஜக கட்டுக்குள்ள இருக்கு, கைப்பாவையா செயல்படுது, பல கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. யாரு கைக்குள்ள இருக்குன்னு பாஜகவோட தலையீடு இருக்கும். யாரு கைக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் ஆணையத்திட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை, நடுநிலைத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை இல்லை. இதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தை டெல்லி பண்ணுமே. டெல்லியில் நடத்திருக்கோம் 4ஆம் தேதி. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் வைக்கிற தேர்தல் எப்படி செல்லுபடியாகும்? வேறு வழி இல்லையே. இது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டால் இப்போ மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி கட்சி தலைவர்னு நினச்சி மக்கள் அவர் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்க. அன்றைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க போகிறாங்க. பாஜக கூட்டணியில் அன்புமணி இருக்கிறதுனால இப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை நான் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. அப்படியும் இருக்கலாம். அதுக்குள்ள போக விரும்பல. அந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பல. உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியாது? பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறது தான் உங்களுக்கு, தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மிக விரைவில் நான் மீண்டும் சொல்கிறேன், சோறை ஆக்க பொறுத்த நீங்கள் ஏன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொங்கல் அருமையாக, இப்போ நான் கூட ஒரு வரகு பொங்கல் தான் சாப்பிட்டேன். பொங்கலை இறக்கி எங்கள் அம்மா வச்சிருச்சு, நல்லா செஞ்சு இறக்கி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆறுனா தான் சாப்பிட முடியும்.
இல்லையே உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நாக்கு வந்து போயிடும். உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம கீழே தள்ளி விடுறாங்களே நிறைய பேரு. அதெல்லாம் அடுத்த ஏங்க கீழே தள்ளி ஏங்க விட்டு ஒன்று வச்சுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தினர் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் அவருக்கு நிகரான சீனியாரிட்டியில் இன்னும் யாரும் இல்லை. அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோக்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் மகன்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆடி பார்க்குறாரு, அது காலம் பதில் சொல்லும். நீங்க சிங்கிளா போராடுறதை விட கூட்டணி மூலமா சேர்ந்து அந்த கூட்டணியோட போராட்டிங்களா இன்னும் வெற்றி இருக்குல்ல? அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க, ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, ஒரு வாரம் பொறுத்துங்க. தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, விரைவிலே திறக்கும். திறக்கும் பொழுது வருவார்கள், கையெழுத்து போடுவார்கள், உங்களுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு. கட்சி உங்களுக்கு தானே வரும். அதெல்லாம் நான் எதை பற்றியும் சொல்ல வேணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட பதில் அதே தான் பதில். நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் அதே தான் பதில். கூட்டணி அதான் நான் மீண்டும் சொல்கிறதே, மருத்துவர் ஐயா அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. இதை நான் ஒரு அரசியலுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு வீட்லேயும் அப்பா இருக்காங்க, ஒரு வீட்லேயும் அம்மா இருக்காங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, ஒரு தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், இதை ஒரு பையன் செஞ்ச மாதிரி நம்ம பையனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எந்த வயசானாலும், 90 வயசானாலும் 100 வயசானாலும். அதுக்கு உதாரணங்கள் நான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவங்க அப்பாவுக்கு 94 வயசு, கட்டுப்பாடு தான் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அவங்க அம்மா மரணம் அடைகிற வரைக்கும் சனிஞாயிறு வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா கூட போய் கொஞ்சம் குழாவி அவங்க கையால் சாப்பிட்டு வந்தார். இதுதான். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே என்ன, அப்பாவை மதித்தவர்கள் தான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்பாவை மதிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது, அரசியலில் வெல்ல முடியாது. இதுதான் உலக நியதி. அது இங்கேயும் நீங்கள் பார்க்க போறீங்க. என்ன செய்தி? நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி.